இந்த ப்ராஜெக்டை செய்ய வச்ச இறைவனுக்கு முதல் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் ஜான் செல்வகுமார், புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோலார் பேனல், அதாவது சோலார் அடிப்படையாக உள்ள பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ். முதல்ல இதோட ஓவரால் சர்க்கியூட் என்னென்ன சர்க்கியூட் இருக்குங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா சைன் வேவ் இன்வெர்ட்டரோட சர்க்கியூட். அடுத்து இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ஆசிலாஸ்கோப். அடுத்து இந்த சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா இது வந்து மாடிஃபை ஸ்கொயர் வேவ் இன்வெர்ட்டர், அதுக்குள்ள சர்க்கியூட் இது. இது ஒரு 12 வோல்ட்டு வாட்டர் பம்ப். அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஓவர்லோட் அண்ட் ஷார்ட் சர்க்கியூட் ப்ரொடெக்ஷனுடைய சர்க்கியூட். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஜெனரேட்டர் சர்க்கியூட். இது 4 வாட்ஸ் ஜெனரேட்டர், சின்ன மோட்டார் அது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து 5 வாட்ஸ் எல்இடி பல்பு. இது வந்து 555 டிசி மோட்டார் 12 வோல்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்வெர்ட்டரோட அவுட்புட் பாக்ஸ். அதில் ரெண்டு கிராஃப் இருக்கும் பாருங்கள். சைன் வேவுக்குள்ளே அதுவும் ஸ்கொயர் வேவுக்குள்ளே அந்த டயக்ராம் இருக்கும் பாருங்கள். அதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதை ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு ஆசிலோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது என்ன வேவுங்கிறத, இன்வெர்ட்டர் என்ன வேவுங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் 4 மோஸ்ஃபெட்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன் சைன் வேவுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மாடிஃபைட் ஸ்கொயர் வேவுக்கு 2 மோஸ்ஃபெட்ஸ் வச்சு, அதாவது IRF 450 மோஸ்ஃபெட்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா IRF 3205ங்கிற மோஸ்ஃபெட்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா டிசி சார்ஜ் கண்ட்ரோலர், இது ஏசி சார்ஜ் கண்ட்ரோலர். இது வரக்கூடிய 230 வோல்ட்டை 12 வோல்ட், அதாவது 12 வோல்ட்டாக மாற்றி கொடுத்துரும் பேட்டரிக்கு தகுந்த மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஷேடட் போர்டு இண்டக்ஷன் மோட்டார். இது வந்து டைரக்ட் கரண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடியது. இன்வெர்ட்டர் வழியாகவும் யூஸ் பண்ணலாம், பேட்டரிலேருந்து இன்வெர்ட்டர் வழியாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபேன் மோட்டாராக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து 0-12 டிரான்ஸ்ஃபார்மர். இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டெப் டவுன் பர்ஃபார்மன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறது சின்ன ஒரு தெர்மோஸ்டாட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது எதுன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஹீட் ஆனிச்சுன்னா உங்களுக்கு உள்ள ஹீட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக பக்கத்தில் ஒரு 12 வோல்ட் கூலிங் ஃபேனே ஃபிட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு மாடலுக்காக இதில் வச்சுருக்கேன். மற்றபடி பாக்ஸுக்குள்ளே இது தனியாக வச்சோன்னா தனித்தனியாக எடுத்து ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு எனர்ஜி மீட்டர். இது பார்த்தீங்கன்னா சார்ஜ் கண்ட்ரோலோட ஆன் பண்ண உடனே சாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன். நான் பட்டன் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். கரண்ட் இல்லை. அடுத்து பின்னாடி இது பார்த்துக்குவோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் எனர்ஜி மீட்டர் ஒன்று, வோல்ட் மீட்டர் ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா MCB ஒன்று வச்சுருக்கேன். சார்ஜ் கண்ட்ரோலுக்காக MCB வச்சுருக்கேன். இந்த சுவிட்சா இதை ஷார்ட் சர்க்கியூட் ஆகினா ட்ரிப் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா 12 5 ஆம்ப். அது கெப்பாசிட்டி வந்து 5 ஆம்ப். இந்த சைன் வேவ் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணக்கூடிய இந்த சென்டர் டேப் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 5 ஆம்ப். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டெப் டவுனுக்குள்ள டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது இதுவும் 0-12 தான். 500 மில்லி ஆம்ப்ஸ் தான் இதோட கெப்பாசிட்டி. இது வந்து 5 ஆம்ப் கெப்பாசிட்டி. இது வந்து 500 மில்லி ஆம்ப்ஸ் கெப்பாசிட்டி தான். இது எதுக்கு பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட்டுக்கு, அதாவது இன்வெர்ட்டரோட அவுட்புட்டை செக் பண்ணுறதுக்கு. ஏன்னா டேரெக்டாக 230 வோல்ட்டை வந்து நம்ம இன்புட் அதில் கொடுக்க முடியாது வேவ் ஃபார்ம் செக் பண்ணுறதுக்கு. ஸோ 12 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். 12 வோல்ட் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா இதை நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். இதுலேருந்து வரக்கூடிய இன்வெர்ட்டர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் என்னென்னு. இது பார்த்தீங்கன்னா இதுவும் 2 ஆம்ப் தான். ஆனால் இது வந்து 5 ஆம்ப்பு. ஆனால் இது வந்து மாடிஃபைட் ஸ்கொயர் வேவ் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணால் 2 ஆம்ப் சென்டர் டேப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ அதோட சர்க்கியூட்டை நீங்கள் இதில் பார்க்கலாம். அடுத்து லூம் சோலார் பேனல் 1 ஆம்ப்ஸு. ஓப்பன் சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா 20 வோல்ட் வரும், மொத்தம் 12 வோல்ட் பேனல். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஏசி 230 3 ஸ்பீடு ஃபேன், 3 ஸ்பீடு ஃபேன், ஏசி ஃபேன். இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு உள்ள டிசி ஃபேன், சின்ன ஃபேன். இது பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு வரும். சாரி, இது 12 இன்ச்சு வரும். இது வந்து 9 இன்ச்சு வரும். இது நம்ம பேட்டரிலேயே சோலார்லேயே டேரெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்வெர்ட்டர் வழியாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதோடைய பர்ஃபார்மன்ஸ் என்னென்னு தனித்தனியாக ஒன்றா பார்ப்போம். அதே மாதிரி இது இது வந்து சார்ஜர், அதாவது DC to DC பக் கன்வெர்ட்டர்னு சொல்லுவோம். அதை பக் கன்வெர்ட்டர் மாடல்னு சொல்லுவோம். இது வந்து 5 வோல்ட் 2 ஆம்ப்ஸ் வந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். நம்ம மொபைல் ஃபோனுக்கு வந்து சார்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம், சார்ஜராக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்ப்போம். அடுத்து இதோட ஒவ்வொருத்தருடைய பர்ஃபார்மன்ஸ் என்னென்னு பார்ப்போம். இப்போ நான் திரும்பவும் இந்த சர்க்கியூட் ஆன் பண்ணிட்டு திரும்ப ஷார்ட் பண்ணுறேன். இது என்னென்னு பாருங்கள்.
ஆஃப் ஆயிரும். திரும்ப ஆன் பண்ணுறேன் இந்த ஜெனரேட்டரை. ரெண்டையுமே நான் ஆன் பண்ணுறேன். ரெண்டு மோட்டார் ஓடுது, 2 12 வோல்ட் மோட்டார் ஓடுது. இப்போ இதில் ஏதாவது ஒரு லைனில் பேரலில் உள்ள லைனில் நீங்கள் ஷார்ட் பண்ணிட்டோன்னா ஒரு ஆட்டோ கட் ஆகி ட்ரிப் ஆகிடும். அவ்வளோதான். ஷார்ட் பண்ணிங்கன்னா மொத்த ஹோல் சிஸ்டமும் ஆஃப் ஆகிடும். இப்போ இதுவே உங்களுக்கு கட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் லைட்டை கவனிக்கலை அப்படின்னா நீங்கள் பஸ்ஸர் ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த சவுண்டில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓவர்லோட் ஆகுது அப்படின்னு. ஓவர்லோட் ஆகி ட்ரிப் ஆகிடுச்சுங்கிறது இந்த பஸ்ஸர் ஃபிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். திரும்ப ஆன் பண்ணுறேன். ஆன் ஆகிடுச்சு. பஸ்ஸர் லைனை நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ நான் ஷார்ட் பண்ணேன்னா உங்களுக்கு பஸ்ஸர் சவுண்ட் கேட்கும். ஷார்ட் பண்ணிட்டேன். இப்போ ரெட் லைட் மாறிடும், உங்களுக்கு பஸ்ஸர் சவுண்ட் கேட்கும். மொத்த சிஸ்டம் ஆஃப் ஆகிடும். அடுத்த சிஸ்டத்தை அடுத்து உங்களுக்கு ஓடுது பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சைன் வேவ் இன்வெர்ட்டர். ஒரு சைன் வேவ் இன்வெர்ட்டரோட சர்க்யூட் பார்த்திங்கன்னா இதில் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதோட ஓவரால் சர்க்யூட் இங்கே பாருங்கள் தெரியும். இது ஆர்டினோ அடிப்படையாக உள்ள மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு. இந்த கான்செப்ட்டுக்கு நான் ஆர்டினோ மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டில் ப்ரோக்ராம்லேயே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரியில் 13.0 13 வோல்ட்டு காமிக்குது. இப்போ நான் அதை ஆன் பண்ணுறேன். அவுட்புட் வோல்டேஜ் என்னென்னு அவுட்புட் பாக்ஸில் பார்த்துருவோம். நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டேன். சைன் வேவ் இன்வெர்ட்டரை ஆன் பண்ணியாச்சு. இப்போ 12.9 வோல்ட் காமிக்குது. உங்களுக்கு வந்து கரண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிச்சிருச்சுல்ல, அதனால் லோடு குறைவாக காமிக்கும். இப்போ இதோட அவுட்புட்டை செக் பண்ணுவோம். இப்போ அதுக்கு நான் மல்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். 750 வோல்ட்டில் ஏசியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட அவுட்புட்டை பார்ப்போம். இப்போ 200 பேட்டரி நான் ஃபுல் சார்ஜ் பண்ணல, சார்ஜ் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. அதனால் உங்களுக்கு அவுட்புட் வோல்டேஜ் வந்து கொஞ்சம் குறையும். சைன் வேவ் சைன் வேவ் இன்வெர்ட்டர் கான்செப்டை பொறுத்தளவுக்கு 200 நான் ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு லெட் ஆசிட் பேட்டரி ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு போடும்போது 270 218 காட்டுச்சு. ஸோ வோல்டேஜ் பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்ன வேவ் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இதோட லோடு என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். நான் ஒரு ஃபேனில் கனெக்ட் பண்ணுறேன். 3 ஸ்பீடு ஃபேன், ஏசி ஃபேன். இதை நான் கனெக்ட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். ஸோ எவ்வளோ நார்மலாகவே உங்களுக்கு ரன் ஆகுது ஃபேன் இந்த இன்வெர்ட்டரில். இப்போ வோல்ட் மீட்டர் பார்த்தீங்கன்னா 12.4க்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். அடுத்து ஸ்கொயர் வேவ் இன்வெர்ட்டர் என்னன்னு பார்ப்போம். இப்போ ஸ்கொயர் வேவ் இன்வெர்ட்டரை பார்ப்போம்.
இப்போ நான் ஸ்கொயர் வேவ் இன்வெர்ட்டர் ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணிட்டேன். இப்போ இதோட அவுட்புட் வோல்டேஜ் என்னன்னு பார்ப்போம். ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வேவ் இன்வெர்ட்டருக்குள்ள அவுட்புட்டு, லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சைன் வேவ் இன்வெர்ட்டருக்குள்ள அவுட்புட்டு. அவுட்புட் செக் பண்ணுவோம். இதில் அதிகமாக இருக்கும் அவுட்புட் 257 காட்டும். ஸோ இதுக்கு குறைவாகவும் இதுக்கு அதிகமாகவும் காட்டும். இதோட வேரியேஷன் பார்த்துக்கலாம். ஸோ இதுலேயும் நான் வந்து ஃபேனோட லோடை கனெக்ட் பண்ணுறேன். இப்போ ஸோ சைன் வேவ் இன்வெர்ட்டருக்கும் ஸ்கொயர் வேவ் இன்வெர்ட்டருக்கும் வித்தியாசம் இந்த சவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் இருக்கும். சைன் வேவ் இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்தளவு சவுண்ட் உங்களுக்கு கேட்காது. லோடில் சவுண்ட் கேட்காது. சைன் வேவை பொறுத்தளவுக்கு வீட்டுக்குள்ளே சைன் வேவ் தான் யூஸ் பண்ணணும். ஸ்கொயர் வேவ் இன்வெர்ட்டரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். ஆனால் அதோட அவுட்புட் கொஞ்சம் வித்தியாசப்படும். ஸோ அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் உள்ள மாதிரி வேவ் ஃபார்ம் பார்த்துக்கலாம். இது ஸ்கொயர் வேவில் இருக்கும். சைன் வேவ் இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா சைன் வேவில் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு சவுண்டு கேட்கும். இதில் ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு நாய்ஸ் கேட்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் வேவ் இன்வெர்ட்டரில் சைன் வேவில் அந்தளவுக்கு இருக்காது. உங்களுக்கு இதோட கிராஃபோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்து நம்ம அதை பார்ப்போம். இப்போ நான் வந்து இந்த ரெண்டு இன்வெர்ட்டரோட அவுட்புட் பார்க்குற ஆசிலோஸ்கோப்பை நான் ஆன் பண்ணுறேன். அதோட செட்டப் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கும் ஆசிலோஸ்கோப். இப்போ நான் முதல்ல ரெண்டு இன்வெர்ட்டரையும் ஆன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஆசிலோஸ்கோப் ஆன் பண்ணிக்குவோம். இப்போ ஆசிலோஸ்கோப் ஆன் பண்ணுறேன். இப்போ ஆன் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டு இன்வெர்ட்டரையும் ஆன் பண்ணிடுறேன். முதல்ல சைன் வேவ் ஆன் பண்ணிடுறேன். அடுத்து ஸ்கொயர் வேவையும் ஆன் பண்ணிடுறேன். ரெண்டே ஆன் பண்ணிட்டேன். இப்போ இதோட அவுட்புட் என்னன்னு இந்த கிராஃபில் பார்ப்போம். அவுட்புட் பாக்ஸில் ரெண்டே ஆன் பண்ணிடுறேன். இது இப்போ சைன் வேவ் இன்வெர்ட்டர். இப்போ வேவ் அவுட்புட்டை பார்க்கலாம். நீங்கள் 14 வோல்ட் பீக்கில் உங்களுக்கு அந்த கிராஃபோடைய பீக் வேல்யூவை காட்டுது. 14 வோல்ட் அவுட்புட் ரேஞ்சில். ஏன்னா ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு 14 வோல்ட்டுக்கு 230லேருந்து 14 வோல்ட்டுக்கு உங்களுக்கு ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுத்துரும். இப்போ இதோட கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம். வேவை என்ன லோடுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். லோடு இருக்கா இல்லையானுங்கிறது தெரியும். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன். ஜூம் ஆகிடுச்சு. இன்னும் க்ளோஸ் ஆகலாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த இன்வெர்ட்டரும் கரண்ட்லேயே நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சிடும் சைன் வேவ் தானா இல்லையான்னு. சரி அதெல்லாம் பார்ப்போம். இப்போ எடுத்து நான் ஜூம் குறைக்கிறேன். இது சைன் வேவ் தான். இப்போ அதே ஸ்கொயர் வேவில் பார்ப்போம். அவுட்புட் பாக்ஸோட அடுத்த பக்கத்து உங்களுக்கு வச்சு பார்ப்போம். இது ஸ்கொயர் வேவ் இன்வெர்ட்டர். இப்போ இதோட லோடை பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது மாடிஃபைட் ஸ்கொயர் வேவ். நார்மல் ஸ்கொயர் வேவில் மாடிஃபைட் ஸ்கொயர் வேவ். இப்போ நான் அவுட்புட்டை நான் வைக்கிறேன். அவுட்புட் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். இப்போ நான் ஜூம் வைக்கிறேன். இது பாருங்கள், அவுட்புட் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். இது மாடிஃபை.
இந்த கிராஃபை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு. சைன் வேவுக்கும் இதுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கலாம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த எட்ஜில் மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். இது மாடிஃபைட் ஸ்கொயர் வேவ். இந்த இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர் அதிகமான மோஸ்ஃபெட் 2 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் பவர் கம்மியான மோஸ்ஃபெட் IRF3205 மோஸ்ஃபெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது IRF FP450 மோஸ்ஃபெட், கொஞ்சம் பவர் அதிகமாக உள்ளது. இது மாடிஃபைட் ஸ்கொயர் வேவ் சர்க்யூட். இது பார்த்தீங்கன்னா சைன் வேவ் சர்க்யூட். ஸோ அந்த உள்ள வேவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் பேசிக். இந்த வேவோட ஸ்கொயர் வேவோட இது கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கோம். அந்த மாடிஃபை தான் உங்களுக்கு கிராஃபில் தெரியும். ஸ்கொயர் வேவாக வராது, மாடிஃபை பண்ணதுனால உங்களுக்கு கொஞ்சம் இப்படி வரும், ட்ரையாங்கிள் மாதிரி. ஸோ இதை ஆஃப் பண்ணிடுவோம். அடுத்த கான்செப்டை பார்ப்போம். ஸோ இந்த கண்டென்சர் வந்து பார்த்திங்கன்னா இதில் கண்டிப்பாக இந்த சைன் வேவ் இன்வெர்ட்டருக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா கண்டென்சர் யூஸ் பண்ணணும். இது செராமிக் கண்டென்சர். இது யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அவுட்புட் கரெக்டாக ஒரு கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். உங்களுக்கு 230 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக அந்த 2 அவுட்புட், ஒரு 2 சைன் வேவ் இன்வெர்ட்டருக்குள்ள அவுட்புட் கரெக்டாக கிடைக்கும். இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக கம்பல்சரியாக இந்த கண்டென்சர் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா செராமிக் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணணும் அவுட்புட்டில், டிரான்ஸ்ஃபார்மரோட அது 2ல். அடுத்த கான்செப்ட் பார்ப்போம். இப்போ நம்ம அடுத்த சர்க்யூட்டை பார்ப்போம். இது என்ன சர்க்யூட்னு பார்த்தீங்கன்னா ஓவர்லோட் அண்ட் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன். இது எல்லாத்துலேயும் எல்லா டிவைஸ்லையும் இருக்கும். எந்த ஒரு மோட்டாராக ஏதோ லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணாலும் ஸோ கண்டிப்பாக அதில் ஷார்ட் சர்க்யூட் அண்ட் ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் இருக்கும். அதோட பேசிக் கான்செப்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே ஒரு சின்ன ஒரு 12 வோல்ட்டு ஒரு ஜெனரேட்டரும் ஒரு 12 வோல்ட் வாட்டர் பம்பும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சீரியஸ் பேரில் ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து இந்த ஜெனரேட்டரை நான் ஆன் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஸ்மால் ஒரு ஜெனரேட்டர் வந்து இது 12 வோல்ட் மோட்டார் வந்து உங்களுக்கு அதோட ஷாஃப்ட்டை வந்து 230 வோல்ட் ஒரு சின்ன ஒரு ஏசி மோட்டாரில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதோட 4 வாட்ஸ் பல்ப் ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதை வந்து ஜெனரேட்டரை சின்ன மினி ஜெனரேட்டரை ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீசெட்டை உங்களுக்கு ரீசெட் பண்ணுறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா ரன் ஆகிடுச்சு. இப்போ அதே பேரலல் கனெக்ஷனில் தான் இந்த பம்பை வாட்டர் பம்பை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை ஆன் பண்ணுறேன். ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ செகண்டரி எந்த மோட்டாரையும் நான் பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அதையும் நான் ஆன் பண்ணோடனே ஓவர்லோட் ஆகி ஆஃப் ஆகிடும். நான் திரும்பவும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இந்த வாட்டர் பம்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த ஜெனரேட்டரை மட்டும் ஆன் பண்ணுறேன். ஆன் ஆகிடுச்சு. இப்போ இந்த வாட்டர் பம்பையும் நான் ஆன் பண்ணுறேன். ஆஃப் ஆகிடும். உடனே ஆட்டோ கட் ஆஃப் ஆகி ரெட் லைட் உங்களுக்கு எரியும். இல்லைன்னா இதுவும் ரன் ஆகிடுச்சுன்னா அந்த ஷாஃப்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு டைட் பண்ணி பிடிக்கிறேன், அது ஓவர்லோட் ஆகும், ஆஃப் ஆகிடும். ஸோ ஓவர்லோட் கொடுத்தோம்னா ஆஃப் ஆகிடும். இப்போ அடுத்து இதோட ஷார்ட் சர்க்யூட்டை பார்த்துருவோம். இப்போ நான் ரெண்டையுமே ஆன் பண்ணிட்டேன். இப்போ நான் ஏதாவது ஒரு லைனில் நான் ஷார்ட் பண்ணுறேன், உடனே அது ஆஃப் ஆகிடும். இப்போ நான் திரும்பவும் இந்த சர்க்யூட் ஆன் பண்ணிவிட்டு திரும்ப ஷார்ட் பண்ணுறேன். இது என்னென்னு பாருங்கள். ஆஃப் ஆயிரும். திரும்ப ஆன் பண்ணுறேன் இந்த ஜெனரேட்டரை. ரெண்டையுமே நான் ஆன் பண்ணுறேன். ரெண்டு மோட்டார் ஓடுது, 2 12 வோல்ட் மோட்டார் ஓடுது. இப்போ இதில் ஏதாவது ஒரு லைனில் பேரலில் உள்ள லைனில் நீங்கள் ஷார்ட் பண்ணிட்டோன்னா ஒரு ஆட்டோ கட் ஆகி ட்ரிப் ஆகிடும். அவ்வளோதான். ஷார்ட் பண்ணிங்கன்னா மொத்த ஹோல் சிஸ்டமும் ஆஃப் ஆகிடும். இப்போ இதுவே உங்களுக்கு
கட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் லைட்டு கவனிக்கலை அப்படின்னா நீங்கள் பஸ்ஸர் ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த சவுண்டில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓவர்லோட் ஆகுது அப்படின்னு. ஓவர்லோட் ஆகி ட்ரிப் ஆகிடுச்சுங்கிறது இந்த பஸ்ஸர் ஃபிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் திரும்ப ஆன் பண்ணுறேன். ஆன் ஆகிடுச்சு. பஸ்ஸரில் என்ன நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா உங்களுக்கு பஸ்ஸர் சவுண்ட் கேட்கும். ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ரெட் லைட் மாறிடும், உங்களுக்கு பஸ்ஸர் சவுண்ட் கேட்கும். மொத்த சிஸ்டம் ஆஃப் ஆகிடும். அடுத்த சிஸ்டத்தை அடுத்து உங்களுக்கு வருது பார்ப்போம். இப்போ நம்ம ஓவர்லோட் அண்ட் ஷார்ட் சர்க்யூட்டை பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்ததை பார்ப்போம். இவ்வளோ நேரம் நம்ம இப்போ டிசி சர்க்யூட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். டிசியோட ஆப்ரேஷன் ஃபங்க்ஷன்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம ஏசியோட ஒர்க்கிங் என்னென்னு பார்ப்போம். இப்போ அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஏசியை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். நம்ம வீட்டில் உள்ள கரண்ட்டை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் முதல்ல ஆன் பண்ணுறேன் அதை. ஸோ மீட்ரு கவனிங்க நீங்கள். ஆன் ஆகிடுச்சு. ஸோ வோல்ட் மீட்டரில் பார்த்தீங்கன்னா 230 வோல்ட்டை காட்டுது. இப்போ நான் ஏசி சார்ஜ் கண்ட்ரோலோட கனெக்ட் பண்ணிட்டேன். ஏசிலேருந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணி கொடுங்க. 12 வோல்ட்டு 7 ஏஹெச் லெட் ஆசிட் பேட்டரிக்கு. நான் எம்சிபியில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் சார்ஜ் கண்ட்ரோலில். இப்போ நான் எம்சிபியை ஆன் பண்ணுறேன். எம்சிபியை ஆன் பண்ணோன்னே பாருங்கள் ஆன் ஆகிடுச்சு. இங்கே சார்ஜ் கண்ட்ரோலரில் உள்ள லைட் ஆன் ஆகிடுச்சு. இப்போ சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ சார்ஜ் கண்ட்ரோல் எவ்வளோ வாட்ஸ் வருது அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்க்கலாம். கொஞ்சம் இருட்டாக இருக்கும். அதே போல் இந்த சார்ஜ் கண்ட்ரோல் உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் ஹீட் ஆகிடுச்சுன்னா உள்ளே உள்ள டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, உள்ளே உள்ள ஹீட் எடுக்கிறதுக்காக ஒரு 12 வோல்ட் கூலிங் ஃபேன் வித் தெர்மோஸ்டாட் அந்த சர்க்யூட்டை பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த தெர்மோஸ்டாட் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மரோட அதோடைய எட்ஜில் வச்சுருக்கேன் நான். அது ஹீட் ஆனோடனே இந்த பிளேட் ஹீட் ஆகும். ஸோ ஹீட் ஆனோடனே இந்த நார்மலி ஓப்பன்லேருந்து நார்மலி க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் ப்ரீ செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆகும். இப்போ தான் நான் ஆன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் ஹீட் ஆனோடனே இந்த தெர்மோஸ்டாட் வந்து ஹீட் ஆகும். ஹீட் ஆனோடனே உங்களுக்கு கான்டாக்டை வந்து ஓப்பனில் உள்ள கான்டாக்டை க்ளோஸ் பண்ணி விட்ரும். இந்த பேட்டரியில் உள்ள அந்த லோடுக்கு தகுந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரில் ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ டைமில் இது ஹீட் ஆகணும் அப்படின்னு ப்ரீசெட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த பொட்டன்ஷியல் மீட்டர் வழியாக. அதுக்குள்ளே சர்க்யூட்டை இதில் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேடட் போர்டு இண்டக்ஷன் மோட்டார். இது ஒரு சின்ன 18 வாட்ஸ் மோட்டார். இப்போ வர்ற டிசி ஃபேன்லாம் 12 வோல்ட் ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டிசி ஃபேன் வருது. ஸோ ஒரு பேட்டரியில் மட்டும் ஓடும். இந்த மாதிரி சின்ன இன்வெர்ட்டர், இந்த மாதிரி சின்ன பேட்டரி, இந்த மாதிரி மோட்டார் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பேட்டரிலையும் இன்வெர்ட்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏசி கரண்ட்டில் டைரக்ட் ஏசி கரண்ட்லேயும் இந்த மோட்டாரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மோட்டாரை ஆன் பண்ணுறேன். அதிலே போட்டிருக்கும் பாருங்கள், நம்பர் பிளேட்டில் இருக்கும் பாருங்கள். 220 வோல்ட் ஏசி 50 ஹெர்ட்ஸ். இப்போ நான் அதை ஆன் பண்ணுறேன். ஸோ டைரக்ட் கரண்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் உள்ள இதோட ஷாஃப்ட்டும் இந்த 555 டிசி மோட்டரோட ஷாஃப்ட்டும் ஒரே ஷாஃப்ட்டு தான். ஸோ இந்த மாதிரி ஃபேன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த ஏசி மோட்டாரையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டா டைரக்ட் கரண்ட்லேயே கூட இந்த சின்ன ஃபேனை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இன்னும் ஹீட் ஆகலை. இப்போ நம்ம ப்ரீசெட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலை.
இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹீட் ஆனோடனே உங்களுக்கு இந்த ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிடும். இது பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 240 இன்புட் கொடுத்து 12 வோல்ட் அவுட்புட் எடுக்கலாம். 12 வோல்ட் அதாவது 14 வோல்ட் வரும். இந்த பிரிட்ஜ் சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் சர்க்யூட்டை பார்த்தீங்கன்னா இது ஏசிலேருந்து இது டிசியாக கன்வெர்ட் பண்ணிடும். அந்த டிசிலேருந்து டேரெக்டாக நம்ம சார்ஜ் கண்ட்ரோல் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா, அதாவது இதில் ஒரு சின்ன ஒரு ப்ரீசெட் வச்சுருக்கேன். இது வந்து எவ்வளோ டைம், இது வந்து ஒரு 5K வேரியபிள் பொட்டன்ஷியோமீட்டர். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ டைம் சார்ஜ் ஆகணும். இப்போ இந்த ப்ரைமரி ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரைமரி பொட்டன்ஷியோமீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஏறணும் சார்ஜ் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த பேட்டரி லோடுக்கு தகுந்த மாதிரி இதில் உள்ள சார்ஜை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு கரெக்டாக எவ்வளோ நேரம் ஏறணும். இது ரெண்டாவது ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து உங்கள் பேட்டரியில் உள்ள லோடுக்கு, அதாவது வோல்டேஜ் கூட குறைச்சி இருக்கும், ட்ரை ஆகி கூட இருக்கும். ட்ரை ஆகிற அளவுக்கு விடக்கூடாது. ட்ரை ஆகாமல் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ப்ரீசெட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பேட்டரி லோடு தகுந்த மாதிரி முதல்ல ப்ரீசெட் பண்ணிங்கன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைமில் ஏறணும் அப்படிங்கிறது இந்த ரெண்டாவது கொஞ்சம் ஸ்பீடாக ஏறணுமா, ஆம்ஸ் கம்மியாகவும் வோல்டேஜ் சரியான 12 வோல்ட் வர அளவுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த செகண்டரி ப்ரீசெட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அதையும் நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பஸ்ஸர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆனோன்னு உங்களுக்கு அந்த பஸ்ஸர் சவுண்ட் கேட்கும். நீங்கள் லைட்டை கவனிக்காமல் விட்டாலும் ஃபுல் சார்ஜ் ஆனோன்னு பஸ்ஸர் சவுண்ட் கேட்குற மூலிமா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன். இப்போ நான் அந்த ப்ரீசெட்டை மாற்றுறேன். க்ரீன் லைட்டுக்கு மாறும்போது பஸ்ஸர் சவுண்ட் கேட்கும். கேட்குதா? இந்த ரெட்டில் வந்துச்சுன்னா சார்ஜ் ஆகும், க்ரீனுக்கு போயிடுச்சுன்னா ஃபுல் சார்ஜ். சர்க்யூட்டை ஆட்டோ கட் ஆஃப் பண்ணி சர்க்யூட்டை ஆஃப் ஆகிடும். இப்போ சார்ஜ் ஆகும். இது உங்களுக்கு இந்த வோல்ட் மீட்டர்னே தெரியும். 13.6 ரெட்டில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ரீனுக்கு மாத்திரோடனே மாறிடும். $13.5 அப்படியே உங்களுக்கு வோல்டேஜ் ட்ராப் ஆகிடும். திரும்ப சார்ஜ் பண்ணிட்டு 13.6 இருக்கும். இப்போ இந்த மல்டிமீட்டரில் வேணால் செக் பண்ணுவோம். டுவெண்ட்டி வோல்ட் டிசி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். $13.6 சரி 200 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். 20 இந்த மாதிரி 0.3 டிஜிட்டில், அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட வேரியேஷன் தெரியும் உங்களுக்கு. சார்ஜ் ஆனிச்சுன்னா இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணி க்ரீனில் வச்சுட்டேன்னா கட் ஆகிடும். உடனே வோல்டேஜ் இங்கே குறைய ஆரம்பிச்சிடும். பேட்டரியோட வோல்டேஜ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடும். திரும்ப வந்து நான் உங்களுக்கு சார்ஜ் கண்ட்ரோலில் உள்ள அந்த ப்ரீசெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னா, அதாவது வேரியபிள் பண்ணிட்டேன்னா இப்போ திரும்ப சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். வோல்டேஜ் இருக்க இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் மல்டிமீட்டரை எல்லாத்துக்கும் வச்சு பார்க்க வேணாங்கிறதுனால காமனாக இதில் ஒரு வோல்ட்மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் எந்த சர்க்யூட் ஆன் பண்ணாலும் இப்போ நான் உங்களுக்கு வந்து நான் சார்ஜ் கண்ட்ரோலர் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ கெப்பாசிட்டர் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது உங்களுக்கு வந்து ஸ்லோவாக தான் உங்களுக்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். உங்களுக்கு இதில் உள்ள டிசி கரண்ட் ஸ்லோவாக டிஸ்சார்ஜ் ஆகும். இதில் என்ன ஒரு சர்க்யூட் ஆன் பண்ணாலும் ஆஃப் பண்ணாலும் அதோட வேரியேஷன் பார்த்தீங்கன்னா வோல்ட் மீட்டரில் நீங்கள் பார்த்துக்கலாம். நான் உதாரணத்துக்கு வந்து இந்த உங்களுக்கு இந்த சைன் வேவ் மீட்டர் ஆன் பண்ணுறேன். அடுத்து 13.4 ஆகிடுச்சு. அடுத்து ஸ்கொயர் வேவே ஆன் பண்ணுறேன். 13.3 ஆயிடுச்சு. அடுத்து இந்த ஓவர்லோட் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷனை ஆன் பண்ணுறேன். 13.2 ஆயிடுச்சு. இந்த வேரியேஷனை நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா
இந்த டிசி ஃபேனை பார்த்துடலாம். இப்போ அடுத்து வரக்கூடிய இந்த மாதிரி ஏசி ஃபேன் இல்லாமல் டிசி ஃபேன் அதிகமாக இப்போ சோலார்லேருந்து வரக்கூடிய சோலாரை பேஸ் பண்ணி வரக்கூடிய டிசி ஃபேன் அதிகமாக இப்போதைக்கு வருது. இனிமேல் அப்படி தான் வரும். இப்போ நான் அதில் கனெக்ட் பண்ணுறேன். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் இது ஃபேனை கனெக்ட் பண்ணுறேன். பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக வைக்கணும். இல்லைன்னா அதில் உள்ள அந்த சர்க்யூட்டில் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ நீங்கள் வச்சுருக்க அந்த டிவைஸ் வந்து போயிடும். டிசியை பொறுத்தளவு ஆல்டர்னேட் கரண்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் எப்படி வேணால் மாற்றி வைக்கலாம். டைரக்ட் கரண்ட்டை பொறுத்தளவுக்கு சரியாக பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக வைக்கணும். இந்த ஃபேன் இதில் நல்லாவே இதாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஃபேனில் உள்ள சின்ன டிசி மோட்டார் இருக்கும்போது அந்த மாதிரி ஷேடட் போல் ஏசி மோட்டாரை யூஸ் பண்ணலாம். டைரக்ட் கரண்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப ஃபேனை கனெக்ட் பண்ணுறேன். ஃபேன் ரன் ஆகுது. இப்போ நீங்கள் பேனலில் டைரெக்டாக ஓப்பன் சர்க்யூட்லேயே கொடுக்கலாம். ஆனால் ஒர்க் ஆகும். ஆனால் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, பேனல்லேருந்து ஓப்பன் சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய வெளிச்சம் வந்து ஒரு மறையும், இடையில க்ளவுட் வந்து மறைக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஸோ வோல்டேஜ் வேரியேஷன் இருக்கும் அடிக்கடி. அதனால் ஃபேன் ஸ்லோவாக ஓடும், திரும்ப ரொம்ப ஹையாக ஓடும். ஸோ 12 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக உள்ள பேட்டரியில் தான் கொடுக்கணும். அதான் கரெக்டாக இருக்கும். பேனல் அந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷனால் உங்களுக்கு வந்து உள்ள அந்த மோட்டார் டேமேஜ் ஆகும். ஸோ பேட்டரி வழியாக பேனலை சார்ஜருக்கு மட்டும் பயன்படுத்திட்டு பேட்டரியிலேருந்து நீங்கள் லோடுக்கு கொடுத்தீங்கன்னா 12 வோல்ட் அந்த கான்ஸ்டண்ட்டான சரியான லோடுக்கு 12 வோல்ட் ஃபேனுக்கோ 12 வோல்ட் மோட்டாருக்கோ 12 வோல்ட் லைட்டுக்கோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எந்த பொருளும் டேமேஜ் ஆகாது. சார் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஓவராலாக எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஃபேன் லோட் நம்ம பார்த்தாச்சு. இன்வெர்ட்டரோட ஃபேன் லோடு கனெக்ஷன் கொடுத்து பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக லைட் கனெக்ஷன் பார்த்துருவோம். நான் திரும்ப இன்வெர்ட்டர் ஆன் பண்ணுறேன். இல்லை ஒரு நாய்ஸ் கேட்கும் பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஒரு நாய்ஸ் கேட்கும். சைன் வேவ் இன்வெர்ட்டருக்கும் ஸ்கொயர் வேவ் இன்வெர்ட்டருக்கும் அந்த நாய்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் அது என்ன வேவில் வருதுன்னு. நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஏசி கரண்ட் எல்லாமே சைன் வேவில் தான் வருது. ஸோ சைன் வேவ் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறது தான் நல்லது. இப்போ நான் அவுட்புட் பாக்ஸில் ஆன் பண்ணுறேன். முதல்ல நம்ம வோல்ட் மீட்டரில் பார்க்கும் பொழுது 202 207 இந்த ரேஞ்சில் வந்தது. ஆனால் உங்களுக்கு இந்த ஸ்டாண்ட் பை யூஸுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு கரண்ட்டில் என்ன ஒரு அவுட்புட் வருமோ அதே அவுட்புட் இந்த இன்வெர்ட்டரில் இருக்குது. இப்போ அடுத்து சைன் வேவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்கொயர் வேவில் கொடுக்குறேன். அதே இதை ஸ்கொயர் வேவ் ஆன் பண்ணிடுறேன். இதில் நாய்ஸ் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாய்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதுக்கு இது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். சைன் வேவுக்கும் மாடிஃபைட் ஸ்கொயர் வேவுக்கும். இப்போ இதோட அவுட்புட் பார்ப்போம். லூஸ் கான்டாக்டாக இருக்குது. நல்ல பிரைட்னஸ் இருக்குது இதுலையும். அதே பிரைட்னஸ் தான். ஸோ ஃபேனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சைன் வேவ் தான் யூஸ் பண்ணணும். இல்லைனா உங்கள் காயில் டேமேஜ் ஆகும். ஏன்னா உங்களுக்கு அதோட வேவ் அவுட்புட் வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சி வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ ஸ்கொயர் வேவ் விட சைன் வேவ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஃபேனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன் வேவ் தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா காயில் கொஞ்சம் லைட்டாக இருக்கட்டும் இல்லை ஃபேனாக இருக்கட்டும் இதோட உள்ள அந்த காயில் வந்து சீக்கிரத்துலேயே போயிடும். ஸோ இன்வெர்ட்டர் சூஸ் பண்ணுறது கொஞ்சம் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம இன்வெர்ட்டர் பார்த்தாச்சு. அடுத்து வாட்டர் பம்ப் பார்த்துருவோம் கடைசியாக. வாட்டர் பம்பு நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஓவர்லோட் ஷார்ட் சர்க்யூட் சிஸ்டத்தை ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வாட்டர் பம்புக்கும் நான் எப்பவும் போல் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஒரு சென்ட்ரிஃபியூகல் டைப் வாட்டர் பம்ப் இது. சப்மர்சிபிள் சென்ட்ரிஃபியூகல் 2 டைப் இருக்குது. நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்க வந்து ஒரு டெமோங்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு சென்ட்ரிஃபியூகல் டைப்பை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபேன் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து சால்ட்ரிங் அயன் கையில் வச்சுருக்கேன். நான் இன்வெர்ட்டர்லேயே நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இந்த சால்ட்ரிங் அயனை. இப்போ நான் ப்ரீசெட் பண்ணிட்டேன், இந்த ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரீசெட் பண்ணிட்டேன். இப்போ நான் வைக்கிறேன், அந்த தெர்மோஸ்டாட் பக்கத்தில் நான் வைக்கிறேன். இப்போ ஃபேன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரன் ஆகும் பாருங்கள். ரன் ஆகிடுச்சா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆயிரும். அப்படியே டவுன் ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். ஹீட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்னா, நார்மலி ஓப்பனில் இருந்த அந்த தெர்மோஸ்டாட் வந்து நார்மலி க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆனிச்சுன்னா உங்களுக்கு அந்த சர்க்யூட்டை உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணிடும். கனெக்ட் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ சர்க்யூட்டை வந்து ஆன் பண்ணிடும். ஒரு ஹீட்டு குறைஞ்சோடனே உங்களுக்கு வந்து நார்மலி க்ளோஸில் இருந்தது வந்து நார்மலி க்ளோஸ் கிடையாது, க்ளோஸில் இருந்தது நார்மலாக ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான் இதோட பேசிக் கான்செப்ட். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த சோலார் உள்ள ஓவரால் செட்டப் எல்லாமே பார்த்தாச்சு. என்ன தான் இப்போ உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக என்ன டெக்னாலஜி வந்தாலும் பேசிக் இது தான். சார்ஜ் கண்ட்ரோலை பொறுத்தளவுக்கு பல்ஸ் வித் மாடுலேஷன், MPPT அப்படின்னு எவ்வளோ அட்வான்ஸாக வந்தாலும் ஒரு பேட்டரியோட சார்ஜ் கண்ட்ரோலுங்கிறது ஓவர் சார்ஜ் ஆகாமல் ஆட்டோ கட் பண்ணி விட்றது தான். அதாவது ஓவர் சார்ஜ் ஆகிடுச்சுன்னா கட் ஆகிடும். இது வந்து ஓல்டு மாடல். ஸோ பேசிக் இது தான். அது இன்வெர்ட்டராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், பேசிக் இது தான். ஸோ ஓவர்லோடு, ஷார்ட் சர்க்யூட், அப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர், அது எல்லாமே பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் எல்லாமே உங்களுக்கு அட்வான்ஸாக எவ்வளோ வந்தாலும் உங்களுக்கு பேசிக் இது தான். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு, இந்த ப்ராஜெக்டை பார்த்ததுக்கு, பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ அடுத்து ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணோன்னா நம்ம சந்திப்போம். நன்றி.